கோயில், தேவாலயங்கள், வக்ஃபோர்டுக்கு சொந்தமான இடங்களில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பல தலைமுறைகளாக இருக்கிறார். இதுல இந்து அறநிலையத்துறை கூடுதலாக வரி விதிப்பது, வரி கட்டலைன்னா அபராதம் போடுறது, பல லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு கட்டலைன்னா வெளியேற்றுறது. இத்தனைக்கும் சொல்ல போனா இடம் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம். அதுல இருக்கிற கட்டுமானங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் பல லட்சம் ரூபாய் பணம் செலவழிச்சு கடையை கட்டுறதோ வீடு கட்டுறதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கட்டிடத்திற்கு சதுரடி கணக்கில் வாடகை போடுவதெல்லாம் ரொம்ப அநியாயம். வேற யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தரை வாடகை என்றால் தரை வாடகை வசூலிக்க வேண்டுமே தவிர நான் போட்டு கட்டின போய் வீட்டுக்கு அவங்க வரி வசூலிக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? இரண்டாவது, அந்த இடங்களை எல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு கரைய தொகையை தீர்மானித்து தவணை முறையில் பெற்றுக்கொண்டு சொந்தமாக்க வேண்டும் என்பதை நாங்கள் நீண்ட காலமாக வற்புறுத்தி வருகிறோம். ஆனால் அரசாங்கம் துணிந்து இதிலே முடிவெடுக்க வேண்டும். இது ஏதோ மதவாதிகள் அரசுக்கு எதிராக இந்த பிரச்சனையை பயன்படுத்துவார்கள் என்கிற ஒரு கருத்தாக்கம் ஆட்சியாளர்களுக்கு இருக்க நீண்ட காலமாக இருக்கிறது. அதற்கு பதிலாக நாங்கள் இலவசமா கோயில் இடத்தையோ, தேவாலயத்துக்கு சொந்தமான இடத்தையோ, வக்ஃபோர்டுக்கு சொந்தமான இடத்தையோ இலவசமாக கொடுங்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களை வெளியேற்றுகிற ஒரு போக்கு என்பது இருக்கிறது. அது முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். அதை சொந்தமாக்குவதற்குரிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஏற்கனவே அரசாணையின் 318 போடப்பட்டு குடியிருப்பவர்களுக்கு மட்டும் சொந்தமாக்குவது என்கிற முறையில் அரசாணை 318 என்பது வெளியிடப்பட்டது. ஆனால் இந்துத்துவாவை சேர்ந்த ஒரு நபர் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு போடப்பட்டு நாங்க கேட்கறது கோயில் இடத்துல இந்துக்கள் தான் இருப்பாங்க, வேற மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த பக்தர்களுக்கு தான் நாங்க கேட்கிறோம், அந்த மதத்தை சாராத வேற யாருக்கும் அந்த இடத்தை கொடுங்கன்னு கூட கேட்கல. ஆகவே சில நல்ல காரியங்களை அரசாங்கம் செய்யணும் முயற்சி பண்ணாலும் இந்த மதவெறி கும்பல் அல்லது மதத்தின் பெயரால் மக்களுக்கு நல்லது நடக்காமல் செய்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்துவது என்கிற அணுகுமுறையை இந்த இந்துத்துவா சக்திகள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மக்களுக்கு அவர்கள் வாழுகிற இடத்தை சொந்தமாக்குவது என்கிற ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று வற்புறுத்தித்தான் டிசம்பர் 16 அந்த மாபெரும் இயக்கம் என்பது நடைபெற இருக்கிறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.